நமக்கு தந்த பைபிள் ஸ்டடியில் தேவன் நம்மையோடு கூட ஒரு புது வேதாகம பாடத்தில் கர்த்தர் இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் இடைபடுகிறார். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமுமாக இருந்து அந்த வேத வசனத்தின் பிரசித்தம் நமக்கு உணர்வை தந்து, அந்த வேத வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, அந்த வெளிச்சமான வார்த்தை, வெளிச்சமான பரிசுத்தம், வெளிச்சமான இயேசு வார்த்தையாக நம்முடைய ஆவியில், நம்முடைய ஜீவனில் பேதையாகிய நம்மை உணர்வோடு நடத்த செபிப்போம் இயேசுவின் நாமத்தினால். அமேன், அமேன், அல்லேலூயா, ஆமென் ஜீசஸ். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம பல விதத்தில் நம்மளை சோதித்து அறிகிறோம். முதலாவதாக நம்முடைய பிறப்பிலிருந்து நம்ம அறியணும், நம்முடைய விசுவாசம் எங்கேருந்து பிறந்தது. இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமான இயேசு நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். ப்ரூவ் யுவர் ஓன் செல்ஃப். We must prove our own self. Amen. Prove your own self. இதுதான் இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு. எஸ், அமேன். அதை நம்ம எப்படி அறியணுமா? அமேன். நமக்குள்ள அது இருக்கிறதா, அந்த நிச்சயம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அது கன்ஃபார்மாக தெரிந்து வைத்து கொண்டு நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஓடணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். எக்ஸாமின் யுவர் செல்ஃப். அப்படி தானா? அமேன். எஸ், அங்கே பாருங்கள், அது இங்கிலீஷில் படி தம்பி. எக்ஸாமின் யுவர் செல்ஃப் வெதர் இ பி இன் த ஃபெய்த். அப்படி தானா? நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்களாங்கிறத யூ எக்ஸாமின் யுவர் செல்ஃப். அடுத்தது பாருங்கள், ப்ரூவ் யுவர் ஓன் செல்ஃப். எஸ், ப்ரூவ் யுவர் ஓன் செல்ஃப். அதை நீங்கள் நிரூபித்து காட்டணும். அங்கே நிரூபித்து காமிச்சாதான் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் உங்களால் சரியாக வர முடியும். ஆமென். நீங்கள் ஆவியில் பிறந்தது, ஆவியில் நடக்கிறது, ஆவியில் ஜெபிக்கிறது, ஆவியானோட சத்தத்தை கேட்குறது, ஆமென், இயேசு கிறிஸ்துவை போல ஜீவிப்பது, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவது, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது, ஆமென், த டிரான்ஸ்ஃபார்மேஷன். எஸ், அவரை போல மாறுவது, அவரை போலவே இந்த பூமியில் மாறுவது, ஸ்பாபத்தில், செய்கையில், பேச்சில், நடத்தையில், ஊழியத்தில், எல்லா விதத்திலும் அவரை போல மாறுவது. தட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி லைஃப். அதுதான் சர்ச் லைஃப். ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய பேஸே அதான், பேஸ்மெண்ட்டே அதான். ஆமென். எக்ஸாமின், ப்ரூவ். எக்ஸாமின் யுவர் செல்ஃப், ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து பார்க்கணும். அடுத்தது உங்களை பரிசித்து பார்க்கணும். பரிசித்து பார்த்து இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? அமேன். அப்போ நம்ம எக்ஸாமின் அண்ட் ப்ரூவ் ரெண்டுமே முக்கியம். நம்மளை நிதானித்து அறியணும். நம்ம இந்த நம்மளை சோதித்து மன்னிக்கவும் நம்மளை எப்படி பரிசித்து பார்க்கணும். பரிசித்து பார்ப்பது என்பது நம்மளை வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம், நம்மளை வெளிப்படுத்தணும். நம்ம அதில் 1 கொரிந்தியரில் நம்ம பார்த்தோம். அமேன். நாளானது அதை வெளிப்படுத்தும், அக்கினி பரிசோதிக்கும், நாளானது அது வெளிப்படுத்தும். கண்டிப்பாக அது நாள் வெளிப்படுத்தும். 1 கொரிந்தியரில் நம்ம கடந்த நாளில் பார்த்தோம் இல்லையா? வேலைப்பாடு இருக்கட்டும், அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை வெளிப்படுத்தும். சரி, அப்போ எக்ஸாமின் யுவர் செல்ஃப் வெதர் இ பி இன் த ஃபெய்த், ப்ரூவ் யுவர் செல்ஃப்ஸ். அப்போ இதில் அதனுடைய 6, 7, 8 வசனங்களை படிங்க. 2 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் பொல்லாங்கம் செய்யாதிருக்கும்படியாக
தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன், நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் தம்பி, 6ஆம் வசனம். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். 7 தம்பி 7. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன், நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். எஸ். 8ஆம் வசனம். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால விடுதலையாகி குமாரனுடைய விடுதலையை பெற்று பரிசுத்தாவினுடைய விடுதலையை பெற்று சபையில் ஐக்கியம் வைத்திருக்கிற நாங்கள் ஒரு நாளும் சத்தியத்துக்கு விரோதமாகவோ அந்த தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாகவோ நாங்கள் ஒரு நாளும் செல்லவே மாட்டோம், செல்ல முடியாது. ஆமென். ஏனென்றால் நாங்கள் சோதித்து அறிந்திருக்கிறோம், பரீட்சித்து பார்த்திருக்கிறோம் எங்களை. ஆமென். எஸ். நம்ம ரெண்டுலேயும் நம்ம அப்போ தான் நீங்கள் உங்களுடைய ரியாலிட்டி உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும். இயேசு உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுவார். ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார். ஆமென். முதலாவது நம்மை சோதித்தறிவது என்பது மிக ஒரு கடினமான காரியம். நாம் மற்றவர்களை எளிதிலே சோதித்து அறிஞ்சிடலாம். இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி எடை போட்டுடலாம். பேச்சை வச்சு எடை போடலாம், அல்லது அவங்களுடைய ஊழியத்தை வச்சு அவங்க கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எடை போட்டுடலாம். ஆனால் நாமே அறிவது என்பது அது ரொம்ப 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 நம்ம நிதானித்தால் தான் நம்ம அறிய முடியும். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். அப்போ நாமே நிதானித்து எக்ஸாமின் ப்ரூவ் இதில் தான் நிதானிக்கணும். நான் ஒழுங்காக இந்த வாழ்க்கையில் வாழ்கிறேன்னா, அனுதினமும் என்னுடைய ஜீவியத்தில் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நான் எப்படி இருக்கிறேன், நான் தேவனை கருத்தாக தேடுறேனா, தேவனுக்குரிய காரியங்களில் சரியாக இருக்கிறேனா. ஆமென். நான் எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த சபை அதை சரியாக நடத்துகிறேனா, அதில் நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் தவறுறேனா. எஸ். இதெல்லாம் தான் நம்ம நிதானித்து அறிகிறது. அதே போல் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரியம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிறீங்களா, கணவருக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு இருக்கிறீங்களா, மனைவிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு மனைவிகளை கனம் பண்ணுறீங்களா, பிள்ளைகளை சரியாக நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிறீங்களா, வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்கீங்களா, காலேஜில் ஸ்கூலில் நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்களா, மற்றபடி உங்களுடைய ரட்சிக்கப்படாதவங்களிடத்தில் பழகும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா. இவையெல்லாம் தான். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ முதலாவது நான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோனோ என்று நம்ம முதல்ல பார்க்கணும். அதில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக அதில் தான் சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதில் சந்தேகமே இல்லை. ஆமென். அதாவது விசுவாசித்து ஒரு கிறிஸ்துவனுடைய ஆரம்பமே அவனுடைய விசுவாச ஜீவியத்தில் தான் ஆரம்பிக்குது. விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் இரக்கம் பெறுவான், பரலோகத்தில் இயேசுவினிடத்தில் இரக்கம் பெறுவான். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். விசுவசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன். அப்போ நம்முடைய ஜீவியமே அதைத்தான் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் உங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். ஸோ இந்த பேசிக் காரியத்தில் நம்ம முதல்ல சரியாக இருக்கிறோமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டோம். அந்த ஆதி அன்பு இன்னைக்கு இருக்கா? அந்த ஆதி ஸ்பிரிட் இன்னைக்கு இருக்கா? ஆதியில் கொண்டிருந்த அந்த ஜப வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலை பிரச்சனை நிறைய காரியத்தில் சோர்ந்து போயிடுறோமா? சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கிறோமா? அமேன். ஹல்லேலூயா. அமேன். அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தின் அடையாளம் நமக்குள் இருந்தால்தான் நமக்குள்ளே இருக்கிற நமக்குள் விசுவாசம் சோதித்தறிவது என்பது எளிதாகும். 1 யோவானில் பாருங்க 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும் தேவனுடைய தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன்.
ஏன்னா நம்மளுடைய நான் சொல்வது போல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஏன்னா நம்மிடத்தில் வி ஹாவ் ஸ்பிரிட். ஆமென். நம்முடைய நேச்சர், நம்முடைய born again ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட். எஸ், உங்களிடத்தில் ஆவி உண்டு. யூ ஹாவ் ஸ்பிரிட், யூ ஹாவ் த ஸ்பிரிட். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வசனங்களில் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல். இது வாஸ் த ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை. இது முதல் ஐடென்டிஃபை. இதான் நீங்கள் வந்து எக்ஸாமின் யுவர் செல்ஃபில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. தேவனுடைய ஆவி, நான் ஆவியில் பிறந்திருக்கிறேன், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னா, நம்பர் 1, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று மன்னிக்கவும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்ப அந்த மாம்சத்துக்குட்பட்ட காரியம் உங்களிடத்துல இருக்கவே இருக்காது. மாம்சத்தின் கிரியைகள் இருக்கல, கலாத்தியர் 5 அது இருக்கவே இருக்காது. 1, 2 அப்படி தலை தூக்கினாலும் ஜபிச்சு நீங்கள் அதை வரட்டிடுவீங்க. ஜபிச்சு அதை தள்ளிடுவீங்க. அதுக்காக போராடிட்டே இருப்பீங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். முற்றுமுடிய எல்லாத்தையும் முற்றுமுடிய எல்லாத்தையும் விட முடியாது. சில சமயத்தில் கிராஸ் ஆகும், சில சமயத்தில் நம்மக்கிட்ட அது வந்து வரும். ஆனாலும் கூட ஆண்டவரே, ஐ ஹேட் தட், நான் அதை வெறுக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்போ அது டீப்பாக நீங்கள் போவீங்க. அதுக்குள்ளே இந்த பாவத்தை குறித்து நீங்கள் டீப்பாக போகணும். அதிலேருந்து விடுதலை ஆகிட்டோம், அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் இந்த எக்ஸாமின் ப்ரூவ் இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி நம்முடைய சரீரத்தை சரியாக டயட்லேயும் இதுலேயும் என்னது எக்ஸசைஸ்லேயும் வாக்கிங்லேயும் மற்ற காரியத்துலேயும் சரியாக வச்சுருக்கோமோ. ஆமென். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சரீரத்தை சரியாக ட்ரிம்மாக வச்சுருப்பாங்க, பக்காவாக வச்சுருப்பாங்க. ஆமென். எஸ், அவனை பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ ட்ரிம்மாக இருப்பாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலில் இருக்கும்போது நீங்கள் அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்பர் 1 என்ன சொன்னேன்? ப்ரூவ். நம்பர் 1 எக்ஸாமின். நம்பர் 2 ப்ரூவ் யுவர் செல்ஃப். நம்ம நிரூபித்து காமிக்கணும். எக்ஸாமின் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? நிரூபித்து காமிக்கணும். அதுதான் நீங்கள் அக்கினியில் புடமிடப்பட்ட பொண்ணை போல நீங்கள் அது ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது எக்ஸாமின் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும், எல்லாம் கடந்து அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ப்ரூவ். ஆமென். அது வந்து ஸ்தோத்திரம். அது 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 தன்னை இருக்கிற வண்ணமாகவே வெளிப்படுத்தும். இயேசு எப்படி இருக்கிற வண்ணமாகவே தன்னை வெளிப்படுத்தினார், அதே போல தான் சபையும், அதே போல தான் தேவ பிள்ளைகளும். அப்போ வாசிங்க 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? ஆமென். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். ஆமென். ஏன்னா அவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? அவர் உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் நேச்சர் ஸ்பிரிச்சுவல் நேச்சர், born again, the pure nature, no flesh. பழைய காரியமோ எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அவருக்குள்ளே எப்படி பாவம் இல்லையோ எனக்குள்ளேயும் பாவம் இல்லை. நான் சொன்னது போல் மிஞ்சி அக்கிரம விஷயங்கள் நம்மக்கிட்ட வல்லமை கொள்ளலாம். ஆனாலும் கூட அதை நீங்கள் பலிபீடத்தில் கிராஸில் அறையிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது, உங்களுக்கு ஃபுல் பவர் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது. நீங்களே அதை செய்யலாம். உங்களுக்கு அதிகாரத்தை, சகல அதிகாரத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தான் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களை நீங்கள் காண்பிக்க முடியும். பரலோகத்துக்கு உங்களை காண்பிக்க முடியும், பிசாசுக்கு காமிக்க முடியும். எஸ், அங்கே தான் மெயின் திங். பரலோகத்துக்கு காமிச்சிடலாம், பிசாசுக்கு காமிக்கணும். ஆமென். இயேசு பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்த உடனே முதல்ல எங்கே காமிச்சார்? பரலோகத்துக்கு காமிச்சார். வானம் திறக்கப்பட்டது, சாட்சி வெளிப்பட்டது. அடுத்தது இயேசு யார்கிட்ட காண்பித்தார்? பிசாசிட்ட காண்பித்தார். 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயில 4ஆம் அதிகாரத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ்
பிசாசு நேருக்கு நேர் வந்து நின்னான், நேருக்கு நேர் வந்து நின்று சோதிச்சான். ஆமென். சோதனைக்காரன். எஸ் எஸ் கர்த்தர் அவனோடு கூட நின்று தன்னை ப்ரூவ் பண்ணார். எஸ். அப்போது ப்ரூவ் யுவர் ஓன் செல்ஃப், அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா மூல பாஷையில் டாக்குமெண்ட்ஸோ அப்படின்னா சோதித்து பார், ட்ரை. ஆமென். அந்த பதம் வருகிறது, குறிச்சுக்குங்க. சோதித்து பார்ப்பது, சோதித்து பார்த்தல். எங்கே அது பார்க்குறோம்? நீங்கள் வாசித்தது போல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதுக்கு நீங்கள் அதை படிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது. அப்போ வெளியாகும் மீன்ஸ் என்னது? வெளியாகும் மீன்ஸ் என்னது தம்பி? 1 கொரிந்தியர் 3:13. எஸ். அவனோட இங்கிலீஷில் படி தம்பி, கொஞ்சம் அதில் படி. Every man's work shall be made manifest for the day shall declare. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், காணப்பட்டார். நம்மளும் அதே மாதிரி தானே, மேனிஃபெஸ்ட். நம்மளும் அப்படி தான், பாவத்துக்கு மரிக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுறோம், திரும்ப இயேசு கிறிஸ்துவின் சாயலில் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். மேனிஃபெஸ்ட். ஆமென். எஸ். ப்ரூவ், மற்றவங்களுக்கு காண்பிக்கிறோம், அதுதான் அந்த மேனிஃபெஸ்ட். அப்போது அதில் வந்து நீங்கள் சோத்திரம், அதில் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கணும். நான் உண்மையிலே கர்த்தரை காண்பிக்கிறேனா, உண்மையிலே ஜனங்கள் மற்றவங்களுக்கு என்னை வெளிப்படுத்துகிறேனா, உண்மையிலே அந்த சாட்சி எனக்குள்ளே இருக்கா? ஆமென். அதுக்கு இன்னொரு பதம் இருக்கிறது, டெஸ்ட் ஆர் ப்ரூவ். ப்ரூவ் மீன்ஸ் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்பின ஆவி எனக்குள்ளே வந்தாச்சு, திரும்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், திரும்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த காரியம், திரும்ப இந்த உலக பிரகாரமான காரியம். சில பேர் ஈஸியாக உலக பிரகாரமான காரியத்தில் போயிடுறாங்க. ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு தான் தெரிஞ்சுது அவங்களுடைய உலகம் என்னன்னு. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, கல்யாணமோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட பேசிக் சரியாக இருக்கா இல்லையாங்க அதில் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆமென். அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேறு வழியே இல்லை பாஸ்டர், நான் நிர்பந்திக்கப்படுகிறேன். நோ, அது வந்து பொய். அது வந்து அவங்க வேணுன்னே செய்கிறது. ஆமென். ஏன்னா அவங்க சரியாக பிறக்கலை, சரியாக அந்த சத்தியம் அந்த ஸ்பிரிச்சுவல் சத்தியத்துக்குள்ளே அவங்க சரியாக வளரலை, இல்லை போதிக்கப்படலை, இல்லை அவங்களுக்கு அது உணர்த்தப்படலை, அவங்க அதில் எக்ஸாமினில் அதில் ஃபெயில். இதான் உண்மை. அதெல்லாம் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. அப்படிலாம் சாக்கு போக்கே கிடையாது. பிரைஸ் காட். எஸ். அப்போ பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் ரோமர் 12:2 இருக்குல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுடைய நன்மையும் பிரியத்தை தான் நீங்கள் வெளிப்படுத்தணும். இவருடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமாக இருக்கிறேன். இயேசுவை குறித்து சாட்சி பரலோகம் கொடுத்தது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்குள்ளே அதே சாட்சி இருக்கணும். He is my beloved. This church is my beloved church. இங்கே இருக்கிற விசுவாசிகள் எனக்கு பிரியமானவர்கள். இங்கே இருக்கிற விசுவாசிகள் வந்து உண்மையானவங்க. இதில் இருக்கிற விசுவாசிகள் வந்து போராடினாலும் அவங்க சத்தியத்துக்கு சாட்சி அளிக்க துடிக்கிறாங்க. அவங்க மாற ஆசைப்படுறாங்க, அவங்க மாறிடுவாங்க. கர்த்தர் சொல்லணும். எஸ் எஸ் எஸ். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்பிகரேஷன். பார்த்தீங்களா? இயேசுவை போல உங்கள் எண்ணம் டார்கெட் அதாக தான் இருக்கணும். எக்ஸாமின் யுவர் செல்ஃப், ப்ரூவ் யுவர் செல்ஃப். எக்ஸாமின் யுவர் செல்ஃப், ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் உங்களை சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இதை மறக்கக்கூடாது, இதை மறக்கக்கூடாது. நீ விசுவாசத்தில் இருக்கீங்களா? விசுவாசத்தில் ஜெபிக்கிறீங்களா? விசுவாசத்தில் ஜெபிச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன், கர்த்தர் நாளைக்கு இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை தருவார், அவசரப்பட்டு நான் எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடாது. இந்த காரியத்தில் எனக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த காரியத்தில் நிச்சயமாக எனக்கு ஒரு எதிர்பார்க்குதல் காரியத்தில் நன்மை செய்வார். எனக்கு அப்படி இது வரைக்கும் கிடைக்கலன்னா அது எனக்கு தேவ சித்தம் இல்லை, அதனால தான் எனக்கு அது தள்ளிக்கிட்டே போகுது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், நன்மையானதை செய்வார். கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட காரியத்தில் புடமிட்டு பார்க்கிறார். யோபுவுக்கு வந்த புடமிடுதலை போல ஒருவேளை எனக்கு புடமிடுதல் இருக்கலாம். எஸ். ஹல்லேலூயா. த எக்ஸாமினேஷன். எஸ். அந்த பரீட்சை எனக்கு அந்த டெஸ்ட்டு எனக்கு கூட இருக்கலாம்.
ஸ்தோத்திரம். அதை நான் எப்படியாவது வெளிப்படுத்துவேன். அதை நான் எப்படியாவது நான் அந்த காரியத்தில் முடிவில் நான் இயேசுவை போல நான் மாறுவேன். புலம்பல் புஸ்தகத்தில் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் லேமெண்டேஷன், தம்பி லேமெண்டேஷன், எஸ். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். 340. Let us search and try our ways. Let us search and try our ways. And try. பாத்தீங்களா, நான் சொன்ன பாருங்க, try means என்னது? சோதித்து. Let us ourselves. Let us search. Let us search and try our ways. And try our ways. And turn again. To the Lord. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. Amen. ஸ்தோத்திரம். Yes. Hallelujah. Amen. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். எஸ், வழிகளை நம்ம என்ன செய்யணுமா? சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப. முதல்ல சோதிக்கணும். நான் இது வசனத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்கிறேனா? வசனத்துக்கு ஏற்றபடி பரிசுத்தம் என்கிட்ட இருக்கா? பரிசுத்த ஆவியில் பிறந்த நான், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவருடைய அபிஷேகம் இருக்கா? அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா? கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நான் கன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி நான் லேபிளில் இருக்கிறேனா? இல்லை ரியலாகவே எனக்குள்ள ஆமென் அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்கா? எஸ். இல்லை அது குறைஞ்சிருக்கா? இல்லை அது கூடி இருக்கா? எஸ். அது என்னுடைய உங்கள் ஜெப வாழ்க்கையிலையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலையும் இருந்து அது தெளிவாக தெரியும். ஆமென். எஸ், எஸ். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். ரிட்டர்னிங் டு காட், கம் இன் கான்ட்ரிஷன். அதாவது தவறுக்கு வருந்தி. எப்படி தவறுக்கு வருந்தி? சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை. எப்படிப்பட்ட காரியத்தில் நீ மாட்டியிருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தில் நீ சிக்கி இருந்தாலும், ஆமென், இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு அகெயின்ஸ்டா எத்தனை பெரிய காரியத்தில் சிக்கி இருந்தாலும் சிம்பிள்ங்க. எக்ஸாமின் யுவர் செல்ஃபில் பாருங்க, அந்த படிப்படியாக வர்றது என்னது? ட்ரை, சோதித்து உன்னை நீ அறிந்து கொள். தென் எக்ஸாமின், தென் என்னது? ரிட்டர்ன் டு காட். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ரிட்டர்ன் டு காட். மீண்டும் ஜெபிக்கலை ஜெபக்குறைவு இருக்குது. அது அப்படியே கண்டினியூஷன் ஆகிட்டே இருக்குது பாஸ்டர். சபை ப்ரெசன்ஸில் அப்படியே நின்று போய் இருக்குது. ரிட்டர்ன் டு காட். ஆமென். மற்ற காரியத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் மன்னிக்கவும். சாம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவிக்கு என்ன போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல? contrite spirit. Contrite spirit. Contrition. Yes. Contrite spirit. Contrite spirit. சங்கீதம் 51:17 கூட படிங்களேன். யோவேல் 2:13 படிங்களேன். தேவனேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எஸ். யோவேல் 2:13 பாருங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை. இது எழுப்புதலுக்கு இது முக்கியமான மனம் திரும்புதல்ங்க. எழுப்புதலுக்கு ஆமென். இன்றைக்கி நிறைய சபையில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? எழுப்புதலுக்காக எல்லாருமே ஜெபிக்கிறோம். நீங்கள் எழுப்புதலுக்காக உண்மையிலே நீங்கள் ஜெபிச்சா அனுதினமும் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்போது இந்த ரிப்பெண்டன்ஸ் வரும்.
இந்த மனம் திரும்புதல் வரும், இந்த நொறுக்கப்படுதல் வரும். ஆமென். நீங்கள் உங்கள் சரீரங்களை, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ரிட்டர்ன் டு காட், ரிட்டர்ன் டு காட். ஆமென். எக்ஸாமின் யுவர்செல்ஃப். கர்த்தரிடத்தில் திரும்பி இருக்கியா? இந்த வருஷத்தில், இந்த மாசத்துல திரும்பி இருக்கிறியா? அந்த மாத வாக்குத்தத்தம் உன்னை கர்த்தரிடத்தில் திருப்பி இருக்கா? யோசிச்சு பாரு. செக் இட் யுவர்செல்ஃப். திரும்பி இருக்கியா? ஜெபத்தில் திரும்பி இருக்கியா? ஜப நேரத்தை கூட்டியதை திரும்பி இருக்கியா? உன் பரிசுத்த நடக்கையை திருப்பி இருக்கியா? கர்த்தருக்கு இல்லை பழைய மாதிரியே ஓடிட்டு இருக்கிறியா? என்னால் முடியலை பாஸ்டர், நான் எவ்வளோ மாறணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. ஆமென். ரிட்டர்ன் டு காட். ஆமென். நீ உன்னுடைய பழைய சுபாவத்துக்கே நீ போய் கொண்டிருக்கலாம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னை நீ எக்ஸாமின் பண்ணவே முடியாது, உன்னை நீ ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆமென். நீ நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை முதல்ல தூக்கி வீசு. ரோமர் 12:2 இருக்குல்ல, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரியாமல் அதை நீ தான் தரிச்சுக்கிற, நீ தான் போட்டுக்கிற. தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் பிசாசு வந்து போட முடியாது. ஆமென். பிரதான ஆசாரியனாக ஜோஷுவாவுக்கு போட்டான், இல்லைன்னு சொல்ல வரல. தெரியாமல் இருக்கும்போது போட்டுட்டான், இல்லை அவன் மேலே வந்து போட்டுட்டான். கர்த்தர் விட்டாரா? அவனா கண்டுபிடிக்கட்டும்னு இருந்தாரா? கர்த்தர் விடலை. கர்த்தர் விடலை. ஒன்று நீ உன்கிட்ட கர்த்தர் கிரியை செய்ய முடியலைன்னா அதில் உனக்கு இஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு இஷ்டம் இருக்குது. அதனால தான் அது வந்து போடுறது உனக்கு தெரியுது. அதை எடுத்து போட மனசு உனக்கு இல்லை. ஆமென். எஸ். களைந்து போட, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை களைந்து போட உனக்கு என்ன இல்லை? மனது இல்லை. ஆமென். ஸோ ரிட்டர்ன் டு காட். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போதாங்க உனக்குள்ள அந்த எழுப்புதல் அபிஷேகம் உன் மேலே இறங்கி வரும், உன் சபையில் இறங்கி வரும். ஆமென். உன் நிமித்தம் கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நீ நீ அவருக்கு வழிவகுத்து கொடுப்பாய். ஆமென். எஸ். கர்த்தர் என் மூலமாக அதை செய்யணும், என்ன எடுத்து பயன்படுத்தணும். அது அடுத்தது அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்ம அதை எப்படி நம்ம அதை ஆக்டிவேட்டில் ரிட்டர்ன் டு காட் எப்படி நம்ம வரணும் அப்படின்னா விவேகத்தோடு. எப்படி? விவேகத்தோடு. அதாவது லூக்கா 12:56 வாசிங்க. லூக் 12:56. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும். 12:56. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானியாமற் போகிறது என்ன? Ye hypocrites, ye can discern the face of discern. அந்த பதம் அங்க வருகிறது. என்னது? Discern. Yes. You can discern the face of sky of the earth. Sky and of the earth. Sky and of the earth. Discern means என்னதுன்னா நிதானத்தோடு விவேகத்தோடு அப்படின்னு அர்த்தம். விவேகமா, நிதானத்தோடு விவேகமாக மற்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்களே. வானத்தின் தோற்றத்தை பார்த்து மழை வரும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்களே. ஆமென். இந்த காலத்தை நிதானியாமல் போனது என்ன? ஆமென். இது என்ன காலம்? நீங்கள் என்ன காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் நியாயபரமான காலத்திலையா வாழ்கிறீங்க? பாவம் செஞ்சுட்டு அதுக்கு காம்ப்ரமைஸ்? நோ காம்ப்ரமைஸ். ஆமென். நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது உபத்திரவ காலம் வருகிறது. அதுக்கு எப்படி தப்போம், அதுக்கு எப்படி நிற்போம்? அப்போ இப்போவே நம்மளை ப்ரூவ் பண்ணணும். இப்போவே ப்ரூவ் பண்ணால் தான் பரலோகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். எஸ். த டிசன் மீன்ஸ் என்ன சொன்னேன்? விவேகத்தோடு அல்லது நிதானத்தோடு. தென் யூ அப்ரூவ் யுவர் செல்ஃப். 1 கொரிந்தியர் 16:3 நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவைகள் எவைகளோ, மன்னிக்கவும் அது வாசிக்க, நீங்கள் தகுதி உள்ளவர்களாக 1 கொரிந்தியர் 16:3 நான் வரும்போது. எஸ். கீழே உள்ள வசனம் நீங்கள்
மேல இருந்தே படி 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 படி. நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. நிதானித்து கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களிலே, உங்களுடைய ஜபத்தில் நிதானித்து கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை அனுமதிப்பார். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து அனுப்புவார். ஆமென். அடுத்தது ஒரு பதம் இருக்கிறது, ரோமர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்கத்தகாதவன் பாக்கியவான். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். Yes, this is the personal responsibility. உபாகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை படி. பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனவன் கர்த்தர் உங்க கையில் கொடுக்கிற எல்லா காரியத்திற்கும், ஆமென், ஹல்லேலூயா, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் தான்? நம்ம தான். நன்மை கொடுக்கறதுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் தீமையை தரமாட்டார். சிச்சை வேணால் தருவார். தெய்வ பிள்ளைகளுக்கு சிச்சை வேணால் நடக்கும், தீமை வராது. சிச்சை வேணால் நடக்கும். சிச்சைனா என்னது? கண்டிப்பு. சில வேளைகளில் சில அடி, சில காரியங்கள். யோபு புஸ்தகத்தில் கூட படிங்களேன். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. சோத்ரம். நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. 19 ஜோபு 19:4. And be it indeed that I have erred, but my error remaineth with myself. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Proverbs 9:12. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய். நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. அப்ப நீதான் எல்லாவற்றுக்கும் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற உனக்கு அது நீ ப்ரூவ் பண்ணுறது, எக்ஸாமின் ஆகிறது நீதான், ப்ரூவ் பண்ணுறதும் நீதான், விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் நீதான் உத்தரவாதி. கர்த்தர் உங்ககிட்ட தான் கேட்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 9:12 மீண்டும் படிங்க. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய். நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு சபையில் அதை குறித்து கவலைப்படாமல், அதை குறித்து அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் யார் யோக்கியமாக இருக்கிறா, அவங்க இருக்காங்களா, பக்கத்தில் இருக்காங்களா, அந்த வீட்டில் இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, அது பரியாசம். அது உங்ககிட்ட உன் காரியத்தை குறித்து உங்ககிட்ட தான் கேட்பார் கர்த்தர். ஸ்தோத்திரம். அதில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆமென், எஸ். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஆங்கிலத்தில் ஒரு பதம் வருகிறது, இம்பெனிட்டன்ஸ்னா என்னது? இம்பெனிட்டன்ஸ்னா கண்டுக்காமல் இருக்கிறது, வருத்தப்படாததாக இருக்கிற காரியம். அது குறித்து வேதத்தில் பாருங்கள் இருக்குது தெளிவாக. எதை குறித்தும் கவலைப்படுறதில்ல. சபை இருக்குது, வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதும், ஆமென். அதெல்லாம் என்னது? அவங்கள ப்ரூவ் பண்ணவும் முடியாது, எக்ஸாமின் பண்ணவும் முடியாது, 2 கட்ட நிலைமையில் சபையில் இருக்கிறது. எஸ். அப்போ நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 to 32 வரைக்கும் படிங்க, அது புரிஞ்சிடும்.
வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 32 வரைக்கும். தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை அது அந்த வசனத்தை படி 28ல இங்கிலீஷ். Even as they did not like to retain God in their knowledge, God gave them over to a reprobate mind to do those things which are not convenient. ஓகே, தமிழ்ல படிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவைகளை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். God gave them over. Amen. வேதம் சொல்லுகிறது this time to a depraved mind. அப்படிதானா? depraved mind. Yes, depraved mindனா அதிக துன்மார்க்கமான ஒரு மனது. அதை தமிழ்ல படிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதுதான் நான் அந்த இங்கிலீஷ்ல அந்த பதத்தை சொன்னேன். impenitent. yes. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். இவங்க எந்த காலத்திலும் தங்களை எக்ஸாமின் பண்ணவே முடியாது, ப்ரூவ் பண்ணவே முடியாது. நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறேன், தேவனுக்கு முன்பாக இப்படி இருக்கிறேன் அப்படின்னு தன்னை காட்டவே முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, திஸ் இஸ் த impenitent spirits. வருத்தப்படாத ஆவி. எதை குறித்தும் கவலை கிடையாது. சும்மா பேருக்கு ஏதோ ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, பேருக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வர்றேன், ஆமென், நடக்கிறதெல்லாம் இஷ்டப்படி தான் நடப்பேன். இழிவான காரியத்துக்கு கர்த்தர் என்றைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென். நீங்கள் அதில் நீங்கள் இந்த ரிட்டர்ன் டு காட், ஆமென், அந்த வருத்தப்படுதலுக்கு நீங்கள் தாவீதை போல, யோவேல் சொன்னது போல, நீங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் வரும்போது மாத்திரமே உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. எஸ், அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, God gave them over. Amen. Yes. Amen. Which means a mind that cannot from right judgments, they now abandon themselves to sin. பவுல் இதை ஏறக்குறைய 24 பாவங்களாக பட்டியலிட்டிருக்கிறான். நீ படித்ததில் ஏறக்குறைய 24 பாவங்கள் வருகிறது. ஆமென். இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இவைகள் இருக்கிறது. நீங்கள் மார்க்கில் பாருங்கள், 9ஆம் அதிகாரத்தில் வேகமாக வாசிங்க, 20 23 வசனங்கள் வரை வாசிங்க. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். மன்னிக்கவும், ரோமர் 7
அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. மார்க் 7:20-23 மார்க். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத நினைவுகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும். அப்ப அது எங்க போயிடுது பாத்தீங்களா? திருப்பி நியூட்ரலுக்கு போயிடுது, மேன் ஸ்பிரிட்டுக்கு போயிடுது. ஸ்பிரிச்சுவல்ல இருந்து, ஸ்பிரிட் மேன்ல இருந்து, ப்ரூவ் எக்ஸாமின்ல இருந்து அது எங்கே போயிடுது? நியூட்ரல், பழைய காரியத்துக்கு போயிடுது. மனுஷனுடைய இருதயம். ஆமென். எஸ், மனுஷனுடைய இருதயம். அதை குறித்து ஒரு ரிப்பெண்டன்ஸ் கிடையாது. பவுல் சொல்கிறார்ல, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே இருக்குது, நன்மை செய்வது எனக்குள்ளே இல்லை. அது மாறிடும். ஆனால் இது என்ன செய்யாது? இது அது அப்படியே தான். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத நினைவுகளும், சிந்தனைகளும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கலாத்தியர்ல பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 19-21 வரைக்கும் படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம். நான் சொன்னேன்ல, இந்த விக்கிரகாராதனைனா அது இன்னைக்கு ஐடலை வச்சு அவங்க வர்ஷிப் பண்ணல, அதெல்லாம் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பொருளாசையான விக்கிரக ஆராதனையை கூட பைபிள் சொல்லுது. ஆமென். எஸ், ஏதோ ஒரு விதத்தில் கமிட் ஆகிறது, ஏதோ ஒரு விதத்தில் அது நாளைக்கு மாறிடுவாங்க, நாளைக்கு ரசிக்கப்பட்டுருவாங்க. நோ, இட்ஸ் ஐடல். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்குறேன். ப்ரைஸ் கார்டு. அதை குறித்து நீ கண்டிக்க முடியலை, அதை குறித்து நீ எதிர்த்து நிற்க முடியலைன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தான் நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த காரியங்களெல்லாம் உன்னை நீ தெளிவாக எக்ஸாமின் பண்ணி, தெளிவாக ப்ரூவ் பண்ணி, கர்த்தருடைய பிள்ளையாக உன்னை நீ காண்பித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எஸ், அது எல்லாருக்கும் தெரிந்த பட்டியல் தான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தியில்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர்களுக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-5 வசனம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இது ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஆவிக்குரிய சபையில மேன்மையான இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இது சரியா பொருந்தும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை ஆமென். விசுவாசியும் examine yourself, ஊழியக்காரனும் examine yourself. விசுவாசியும் prove yourself, ஊழியக்காரனும் prove yourself. சும்மா இல்லை தேவ பிள்ளையே. ஆமென். மனம் திரும்புதலின் அடையாளம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதற்கு உள்ள அடையாளம், the sign. ஆமென். The witnessing that you are the child of God.
ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, அவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். உங்கள் சரீரமான மன்னிக்கவும், ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய ஆவியுடனே கூட அவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். பிரைஸ் காட். ஆமென். வேதத்தில் நாம் நம்ம பாவத்தின் நிமித்தம் நாம் மரிக்க நேரிட்டாலும் தேவனுடைய வருகைக்குள் ஆவியானது நாம் கர்த்தரை சேவிப்பதற்கு ஜீவனை கொடுக்கிறது. இது உண்மையான சத்தியம். இது ஆமென். பிரைஸ் காட். அதுக்குள்ள நம்ம ஏன்னா நம்மளை குறித்து யார் சாட்சி கொடுத்துருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் இன்னும் போல இங்கே தான் இருக்கிறார். ஆமென். இங்கே தான் இருக்கிறார். நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சியை பெற்ற நீ யூ மஸ்ட் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? கர்த்தருடைய சாட்சி உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு சரீரத்தின் மேலும் அந்த முத்திரையை வேற வைத்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, 13-14 வசனங்களில் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, ரோமர் 8:16 நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது உங்களுக்காக சாட்சி கொடுக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார், எனக்கு சாட்சி கொடுக்கிறார். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். தட் ப்ரூஃப் இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் ப்ரூஃப். ஆமென். முத்திரை இருக்கு. சபையில் முத்திரை இருக்கு. உங்க மேல அந்த முத்திரை இருக்கு. செக் பண்ணுங்க. இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. நீங்க எந்த டெம்டேஷனில் போனாலும், எந்த காரியத்துக்குள்ள போனாலும், பாவம் என்னை மேற்கொள்ள போது, பாவத்துக்குள்ளே நான் விழுந்து போயிடுவேன்னு நீங்கள் தெரிஞ்சாலும், பிசாசு சோதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், எனக்கு வலையை விரிச்சு வச்சு ரெடியாக இருக்கான்னு தெரிஞ்சால் கூட உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏன்னா அவர் மேலே முத்திரை இருக்குது. ஆமென். உங்க மேலே அந்த முத்திரை இருக்குன்னா நீ அதை தான் கடந்து வரணும். அதைத்தான் நீ செய்ய வேண்டிய வேலை. அதைத்தான் சபை செய்ய வேண்டிய வேலை. மற்றதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். இயேசு உனக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார். the living process, the process இப்போ கோயிங் ஆன். நமக்கு இந்த பூமியில் ஆத்ம ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் சேர்த்துட்டே வர்றார். ஆவிக்குரிய ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு. ஆவிக்குரிய ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது எந்த ப்ராசஸுக்காக நீயும் நானும் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம்? ஆத்ம ரட்சிப்புக்காக. எஸ், ஆத்மா நித்திய காலமாக பரலோகத்தில் வாழணும். அதுக்கு தான் இந்த ஆவிக்குரிய காரியத்தில் யூ எக்ஸாமின் யுவர் செல்ஃப், ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஸ்பிரிட்லேயும் பாடியிலையும் நீ காண்பிச்சுட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி காண்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து நீங்கள் அடுத்த வாரத்தில் த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்சஸ், உங்களுடைய ரட்சிப்பினுடைய அனுபவங்கள் அவைகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம ஒரு 7-10 காரியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றாக அதை பார்ப்போம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். சோமன் மனதால் படிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் யூ, பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து, இயேசு இரட்சகர், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிற இயேசு கிறிஸ்து. ஆமென். மணவாளனுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற மாராநாதாவாகிய கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவி எனக்குள்ளே இருக்கிறதா? ஆமென். இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? யூ மஸ்ட் நோ தட். கண்டிப்பாக அதை தெரியணும். ஆமென். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு பரீட்சை இருந்தது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அந்த பரீட்சை இருந்தது.
உங்களுக்கு இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கும், மிடில் இருக்கும், எண்டில் இருக்கும், எப்பவும் இருக்கும். எப்பவும் இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம்னா அது எப்படியோ எந்த ரூபத்திலேயாவது வரும், எந்த விதத்திலேயாவது வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்சஸ் அதில் தான் இதை ஜெயிக்க முடியும். அதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கொடுத்த இந்த காரியத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆண்டவரே அப்பா எக்ஸாமின் ஆண்டவரே தென் வி ப்ரூவ் ஆண்டவரே, இந்த 2 காரியத்திலும் நாங்கள் சரியாக இருந்து எங்களை சோதித்தறிந்து எங்களை உமக்கு முன்பாக வெளிப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்கு கிருபை தர செபிக்கிறேன். சபைக்கு அதுக்கேற்ற கிருபையை தந்து ஒவ்வொரு வழக்கரங்களையும் பிடித்து, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களே, தாங்கி கர்த்தர் சபையை நடத்த செபிக்கிறேன். இந்த ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியில் வந்த ஒவ்வொருவர் மேலும் தேவ அநாதி தீர்மானத்தின் கரம் கடந்து வர செபிக்கிறேன். ஒவ்வொருவரை பற்றி பிடிக்க செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிடும்.